ஸோ 433 வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலி மார்க்கெட் அவங்க வந்து ஒரு போல் மாதிரி பண்ணியிருக்காங்க, யார் வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி. அதில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த வருஷத்தான ஃபேவரட்ஸ் வந்து ஸ்பெயின். ஸோ 17% வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நல்லாவே ஆடுற டீமு. அண்ட் இதில் வந்து எனக்கு இந்த மனுஷன் கப்பு வச்சிருக்கிறது தான் லைட்டாக வெறுப்பாகுது. எதனால் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் எப்படிலாம் ஓப்பன் கோல் போஸ்ட் விடக்கூடாதோ அப்படிலாம் விட்டுட்டு இருக்கான். ஸோ வேர்ல்டு கப் பிடிக்கிறதுக்கு முன்னாடி தலைவன் ஒரு கோல் அடிச்சானா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து அப்பா ஃப்ரான்ஸு சொல்லவே வேணாங்க. ஃப்ரான்ஸு எம்பாப்பே வேர்ல்டு கப்னாலே ஏதோ ஒரு பேய் படம் பார்க்குற மாதிரி. ஸோ அவங்களுக்கு சப்பு மாற்றணும்னா கூட எல்லாருமே டைட்டான பிளேயர்ஸ் தான். அதனால் ஜெயிக்க நல்லாவே வாய்ப்பு இருக்குது. இந்த மனுஷன் ஏங்க ஜெயிக்கக்கூடாது? இஃப் மெஸ்ஸி ஹாஸ் ஒன் வேர்ல்டு கப், தலைவனுக்கும் ஒன்று கொடுக்கலாங்க. இவரை பற்றி தெரியலனா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஃபிசிக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு வந்து பாருங்கள். டிசர்விங் தான், ஜெயிக்கலாம். இங்கிலாந்து எந்த ஒரு டோர்னமெண்ட் எடுத்தாலுமே ஒரு டைட்டான டீம் யாருன்னு பார்த்தா அது இங்கிலாந்து தான். ஸோ ப்ரீமியர் லீக்ல ஆடுற எல்லா பெஸ்ட் பிளேயர்ஸும் ஆடுற ஒரே டீம் இங்கிலாந்து மட்டும்தான். அப்படி இருந்தும் அவனுக்கு டிராஃபி அடிக்க மாட்டாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த வாட்டி சப்போஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா வேர்ல்டு கப்பு ப்ளஸ் பேலன் டார் கண்டிப்பாக ஹாரி கேனுக்கு தான். கிளப்புக்காக சூப்பராகவும் ஆடி இருக்காரு. பார்க்கலாம்.